தனுஷின் கேப்டன் மில்லர் படமும் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படமும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திரையரங்குகளில் நேருக்கு நேராக பலப்பரீட்சை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி வெளியான இந்த இரண்டு படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் போட்டி போட்டுக் கொண்டு வசூலை குவித்து வருகிறது. முதல் 2 நாட்கள் வசூலில் பின்தங்கி இருந்த அயலான் திரைப்படம் தற்போது 4 நாட்கள் முடிவில் 50 கோடி கடந்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதேபோல் 5வது நாளிலும் அயலான் திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 10 கோடி வரை வசூலித்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் 60 கோடியை கடந்து சாதனை படைத்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்திற்கு மிகப்பெரிய போட்டியாக அயலான் திரைப்படம் உருவாகியுள்ளது. வரும் நாட்களிலும் இப்படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், பொங்கல் ரேஸில் வெற்றி பெற போவது சிவகார்த்திகேயனா தனுஷா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.